எனிமாலியா குரூப்பை ரெண்டுக்கு பிரிக்கிறோம். ஒன்று முள்ளம் தண்டு நிரலை கொண்டவங்க. பின்னுக்கு இது முதல்ல பிடிச்சி பார்க்கலாம். முள்ளம் தண்டு இதை கொண்டாக்களுக்கு முள்ளம் தண்டுளிகள்டும் இது இல்லாதாக்களுக்கு முள்ளம் தண்டிலிகள்டும் சொல்கிறேன். சரியா? ஒன்றாவது இந்த முள்ளம் தண்டு இல்லாத முள்ளம் தண்டிலிகளை பார்ப்போம். இந்த முள்ளம் தண்டிலிகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க, நான் இதை சொல்லித்தரக்குள்ளே நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ எழுதிடிக்க தேவையில்லை நோட்ஸ். சரியா? ராஜ்யம் எனிமாலியான்னு சொல்லி போட்டுட்டு இப்படி ரெண்டுக்கு பிரிங்க. முள்ளம் தண்டுளிகள் முள்ளம் தண்டிலிகள். சரியா? இல்லை இந்த இப்போ முள்ளம் தண்டிலிகளுக்கு கீழே முள்ளம் தண்டு இல்லாதவங்க யார் யார்? ஒன்று நிடாரியா, நிடாரியான்னு சொல்கிற ஆக்கள். அடுத்தது எனலிடா, எனலிடான்னு சொல்கிற ஆக்கள். அடுத்தது மொலஸ்கா, மொலஸ்கா. அடுத்தது ஆத்ரபோடா. அடுத்தது எக்கைனோடோமேட்சா. என்னது? எக்கைனோடோமேட்சா. எக்கைனோடோமேட்சா. சரியா? இவங்க தான் யார்? முள்ளம் தண்டு இல்லாத ஆக்கள், முள்ளம் தண்டிலிகள். நிடாரியா, எனலிடா, மொலஸ்கா, ஆத்ரபோடா, எக்கைனோடோமேட்சா. சரியா? இப்போ இந்த முள்ளம் தண்டு உள்ளவங்களுக்கு கீழே எழுதுங்க. என்னது? முள்ளம் தண்டு ஈக்கிறவங்களுக்கு கீழே எழுதுங்க ஃபிஷஸ். ஒன்றாவது ஃபிஷஸ், ஃபிஷஸ்ண்டா மீன், மீன்கள்னு சொல்லி போடுங்க. அடுத்தது எம்ஃபீபியா, எம்ஃபீபியா, எம்ஃபீபியான்னு சொல்கிறது ஈரூடகவாளிகளுக்கு. அடுத்தது ரெப்டீலியா, ரெப்டீலியான்னு சொல்கிறது நகருயிர்களுக்கு. அடுத்தது ஆவேஸ், ஆவேஸ்ன்னு சொல்கிறது பறவைகளுக்கு. அடுத்தது மமேலியா, மமேலியான்னு சொல்கிறது பால் ஊட்டக்கூடிய முளையூட்டிகளுக்கு, மனிதன் எல்லாம். சரியா? முள்ளம் தண்டு இல்லாதவங்க நிடாரியா, எனலிடா, மொலஸ்கா, ஆத்ரபோடா, எக்கைனோடோமேட்சா. முள்ளம் தண்டு உள்ளவங்க மீன்கள், ஃபிஷஸ், எம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மமேலியா. இந்த பேர் கட்டாயம் பாடமாக்கணும். சரியா? இது தான் முள்ளம் தண்டு உள்ளவங்களும் முள்ளம் தண்டு இல்லாதவங்களும். எழுதிக்கோங்க நீங்கள். இப்போ ஏண்டா இதிலெல்லாம் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி கொண்டிருக்கிறதுக்கு டைம் எடுக்கும். சரியா? சொல்லக்கொள்ளே இது இந்த மெயினானதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொருத்தராக பற்றி பார்ப்போம். ஒன்றாவது நிடாரியா. இந்த நிடாரியான்னு சொல்கிற குரூப். இந்த நிடாரியான்னு சொல்கிற குரூப்